சட்டப்படி நான் தான் எம்எஸ். யாழ் சாவக்கச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சாவக்கச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா புதிய வைத்திய அத்தியட்சகராக நியமிக்கப்பட்டதை அடுத்து நிர்வாக பிரச்சினை எழுந்துள்ளதாக தெரிவித்து வைத்தியசாலையின் சில வைத்தியர்கள் கடந்த வியாழக்கிழமை முதல் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் புதிய வைத்திய அத்தியட்சகருக்கு அழுத்தம் பிரயோகிக்க வேண்டாம் என தெரிவித்து மக்கள் இன்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு தரப்பினரும் ஆர்ப்பாட்டம் இடம்பெறும் பகுதிக்கு வருகை தந்திருந்தனர். ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற பகுதியில் விசேட அதிரடி படையினர், கலக தடுப்பு போலீசார் உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பினரும் பிரசன்னமாக இருந்தனர். இதனையடுத்து சாவக்கச்சேரி வைத்தியசாலை வைத்திய அத்தியட்சகர் அங்கிருந்த வைத்தியசாலை தரப்பினர் மற்றும் போலீசாருடன் கலந்துரையாடினார். அங்க பார்லிமெண்ட்ல இருந்து சொல்லியிருக்கணும், இந்த பிரச்சனையை பார்லிமெண்ட்ல கதைக்கிறோம்னு சொல்லியிருக்கணும். சரிதானே? அப்ப இப்ப நான் என்ன பார்லிமெண்ட்டுக்கு வர சொல்லியிருக்கணும், அங்க கதைச்சு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு திருப்பி எனக்குரிய நியாயத்தையும் மக்களுக்குரிய நியாயத்தையும் செய்து தரமான்னு சொல்லியிருக்கணும். இவ்வளவு நாளும் இந்த ஹாஸ்பிட்டல் இருந்து நான் ஒருத்தரை கூட சாவடியில. சரிதானே? அது வேற நான் போய் பார்லிமெண்ட் இப்போ சட்டப்படி நான் தான் எம்எஸ். சரிதானே? நான் இந்த நாட்டை திருத்தி காட்டுவேன். ஒரு நாளைக்கு ஒரு டாக்டர் விட்டு போட்டு போய் பிரைவேட்ல செய்ய மாட்டேன். இதுல இதனிடையே சாவக்கச்சேரி ஆதார வைத்தியசாலையில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைக்கு தீர்வு காணும் வரை பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்திருந்தனர். இதேவேளை வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ் போதனா வைத்தியசாலையில் வடமாகாண அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் ஒருநாள் பணிப்புறக்கணிப்பில் இன்று ஈடுபட்டதாக வடமாகாண அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் இணைப்பாளர் டாக்டர் மயூரன் தெரிவித்தார். இதனால் யாழ் போதனா வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவு ஸ்தம்பிதமடைந்திருந்தது.